ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தீபாவளிக்கான சூப்பரான சேவிங்ஸ் பிளான் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஆசையா இருக்கிற ஒரு விஷயம், அட்லீஸ்ட் நம்ம 1 கிராமாவது கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப இருக்கிற ரேட்ல 1 கிராம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராமாவது எப்படி சேவ் பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு வாங்குறதுக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். மில்லிகிராம்ல நம்ம தங்கம் சேர்த்தாலும் அது நமக்கு எவ்வளவு லாபம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நான் பொதுவாகவே ஜிஆர்டில தான் காயின்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது. எனக்கு ஒரு காயின் கிஃப்ட் போத்தீஸ்ல இருந்து வந்திருந்தது, ஒரு 500 மில்லிகிராம். நான் வச்சிருந்த எல்லா மில்லிகிராமும் கிட்டத்தட்ட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா 100 மில்லி காயினும் அண்ட் 250 மில்லிகிராமும் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா என்னோட பழைய பில்லு. ரேட் பார்த்தீங்கன்னா அப்போ 5525 ரூபாய் இருந்தது. 100 மில்லிகிராம் எம்சியோட சேர்த்து 636 ரூபாய் வந்திருக்கு. அடுத்தது 97 மில்லி பார்த்தீங்கன்னா எம்சியோட சேர்த்து 586 ரூபாய். 103 மில்லிகிராம் காயின் எம்சியோட சேர்த்து 679 ரூபாய் வந்திருக்கு. மொத்தமாவே நான் 1800 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் காயின்ஸ். அப்போ இருந்த ரேட்டுக்கு ஒரு 300 மில்லிகிராம் காயின் 1800 ரூபாய்க்கு என்னால வாங்க முடிஞ்சது. ஆனா இப்போதைக்கு 250 மில்லிகிராமே 2600 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. இந்த 300 மில்லிகிராம் காயின் பாத்தீங்கன்னா நான் இப்போதான் ஒரு 8000 ரேட் இருந்தது, அப்பதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ என்னதான் நம்ம எம்சின்னு ஒன்று கொடுத்து வாங்கினாலுமே கோல்டு விலை ஏறுறதால நமக்கு ஒரு மில்லிகிராம்ஸும் லாபமா தான் இருக்கும். கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்ல மில்லிகிராம்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ எப்படி சேவிங்ஸ் பிளான் இந்த 25 நாளுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். அக்டோபர் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ இன்னும் தீபாவளி வர்றதுக்கு 28 நாள் இருக்கு. நம்ம 25 நாள் சேவிங்ஸ் பிளானா எடுத்துக்கலாம். இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10,320 ரூபாய் இருக்கு. ஸோ இன்னும் கூட நமக்கு ஹைக்கு போடலான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைய ரேட்டுக்கு 100 மில்லிகிராம் காயின் பார்த்தீங்கன்னா 1032 ரூபாய் வருது. எம்சி 75 ரூபாய் போட்டிருக்கேன், ஏன்னா ஜிஆர்டியில் தான் நான் வாங்குறேன். அதனால ஜிஆர்டியோட 75 ரூபாய் போட்டிருக்கேன். மொத்தமாக சேர்த்து 1107 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா 33 ரூபாய் ஆகும். மொத்தமாக சேர்த்து 1140 ரூபாய் வரும் நமக்கு 100 மில்லிகிராம் காயின். இதுக்கான சேவிங்ஸ் பிளான் இப்போ பார்க்கலாம். நம்ம ஒரு 25 டேஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ 25 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 46 ரூபாய் அமௌண்ட் சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வீக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 322 ரூபாய் இருக்கும். எப்பவுமே ஒரு அமௌண்ட் சேர்க்குறீங்கன்னா வீக்லி அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கோல்ட் ரேட் ஏறுறதுக்கு நம்ம அமௌண்ட் சேர்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெய்லர் காலம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வீக் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வீக், அதாவது நம்ம 3.5 வாரம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. நீங்கள் என்னென்னைக்கெல்லாம் அமௌண்ட் போடுறீங்களோ அன்னைக்கே அந்த டேவை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேல நம்ம அமௌண்ட் போட்டுட்டோம் அப்படிங்கிறத. அதுவும் இல்லாமல் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அமௌண்ட் போட்டுட்டீங்கன்னா அப்போ நம்ம செகண்ட் டே போடணும் அப்படி நமக்கே நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்றப்போ இப்போ ஃபர்ஸ்ட் 7 டேஸ் நீங்க அமௌண்ட் சேர்த்துட்டீங்க, 46 ரூபாய் டெய்லியும் போடுறப்போ 322 ரூபாய் வரும். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா வீக் எண்டில் அதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி அமௌண்ட்டை போட்டுருங்க. 330 ரூபாயா உண்டியல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வீக்கு. நெக்ஸ்ட் வீக்கு நம்ம அதே மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேரும், கோல்ட் ரேட்டை நம்மளால சமாளிக்க முடியும். ஸோ செகண்ட் வீக்கும் உங்களுக்கு 322 ரூபாய் வரும், தேர்ட் வீக்கும் 322 ரூபாய். லாஸ்ட் வீக்ல நம்ம 4 டேஸ் தான் அமௌண்ட் சேர்க்குற மாதிரி இருக்கும், 182 ரூபாய். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 190 ரூபாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ற அமௌண்ட் மொத்தமா சேர்த்து 1180 ரூபாய் வரும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா 100 மில்லிகிராம் நம்மளால வாங்க முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா மந்த்லி நம்மளால 100 மில்லிகிராம் காயின் சேவ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் 250 மில்லிகிராம் காயினும். ஸோ ஜிஎஸ்டி எம்சி எல்லாமே சேர்த்து 2735 ரூபாய் இருக்கும். ஸோ டெய்லிங்கிறப்போ நம்ம 100 ரூபாய் சேர்க்கிற மாதிரி இருக்கும், அதாவது 109 ரூபாய்.
வீக்லி பார்த்தீங்கன்னா 390 ரூபாய் சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வீக்கெண்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அமௌண்ட்டை போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிராம். இன்னைக்கு 1 கிராமோட ப்ரைஸ் வந்து 2% வேஸ்டேஜ், அடுத்தது 3% ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 10,841 ரூபாய் ஆகுது. நீங்கள் டெய்லி அமௌண்ட் சேர்க்குற மாதிரி இருந்தால் இது 400 ரூபாய்க்கு மேலே சேர்க்குற மாதிரி இருக்கும். வீக்லினா 3,301 ரூபாய். ஸோ காயின்ஸ்க்குலாம் ஜிஆர்டி ஆஃபர் இருக்கான்னு கேட்குறீங்க. காயின்ஸ்க்கு கிடையாது, ஜுவல்லரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பர் கிராம் 100 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதோட பிளான்லாம் நம்ம பார்க்கலாம். உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. செகண்ட் அக்கௌண்ட்ல அப்பப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் உங்களால் முடிஞ்ச ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து அதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அன்வான்டா செலவாகாது. அடுத்தது மகளிருக்காக கவர்மெண்ட்லேருந்து 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் போட்டு வச்சுக்கலாம் மந்த்லி. இந்த 250 மில்லிகிராம் காயின் நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 2,680 ரூபாய் தான் ஆச்சு. இப்போதைக்கு வாங்கணும்னா 2,735 ரூபாய் ஆகும். ஸோ நமக்கு இருக்க இன்னும் ரேட் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 100 மில்லி 200 மில்லி அந்த அளவுக்கு காயின்ஸாவது நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இந்த 250 மில்லிகிராம் சேர்க்கறதுக்கு நான் ஒரு 2 மாசமா அமௌண்ட் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். அக்டோபர் இல்லைன்னா நவம்பர்ல நான் வந்து திரும்பவும் அமௌண்ட் சேர்த்து வச்சு காயின் வாங்கலான்னு தான் இருக்கேன். ஸோ அப்பவும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.